சூர்யா, இதுல 2 கோணங்கள் பேச வேண்டியது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் திரு பொன்முடி அவர்களினுடைய மனைவி சரியாக வருமான வரியை தாக்கல் செய்யல. ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை தான் இருக்கு, அதை சரி செய்ய முடியும், மேல்முறையீட்டில் விடுதலை பெறுவோம். இது ஒரு பார்வை, அவங்க சட்ட நம்பிக்கையை சொல்லலாம். இன்னொன்று, பாஜகவோ அதிமுகவோ இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்களே. அதாவது தார்மீக உரிமை இருக்கா இல்லையா அது இன்னொரு நாள் டிபேட். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை பெற்று மினிஸ்டர் பதவி இழந்திருக்காரு. இந்த வழக்கு பத்தி மக்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியணும். இது என்ன வழக்குன்னு யாருக்குமே தெரியல. இந்த வழக்குல நீங்க சொன்ன மாதிரி அவருங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, அது ஒரு சின்ன டெக்னிக்கல்னு சொல்றாங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. இந்த 84 பக்க தீர்ப்புல மிக தெளிவாக இவர்கள் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள், அதாவது திமுகன்னு சொல்லும்போது விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். அதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெளிவா இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. 3 விஷயங்களை நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி யாரும் பேசியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. மிக அதிர்ச்சிகரமான தகவல்கள். அதாவது திமுகவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்கும் என்றால், தயவு செய்து உச்சநீதிமன்றத்திற்கு இதை எடுத்துட்டு போகாதீங்க. போனீங்கன்னா இதை விட மிக கடுமையான குட்டுகளை வாங்குவீர்கள் என்பது அரசியல் தெரிந்த சட்டம் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்குல கூடுதலா நான் இன்னும் தைரியமா பேச முடியும். ஏனென்றால் நான் பை ப்ரொஃபஷன் கம்பெனி செக்ரட்டரி, பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி. அதனால இந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக என்னால சொல்ல முடியும். இப்போ நீங்க அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, அது சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் நீங்க சொல்றீங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையால பதியப்படுகிறது. அன்று வரை அதற்கு முன்பு இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு பொன்முடி அவர்களுடைய மனைவி அவர்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணல. இந்த வழக்கு பதிவு செஞ்ச உடனே அவசரமாக அதுவும் 6 மாசம் கழிச்சுதான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாங்க. இதற்கு நீதியரசர் என்ன சொல்கிறார் என்றால், வழக்கு பதிவு செய்தவுடன் அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காக ஜோடிக்கப்பட்டு அந்த 5 வருடத்திற்கான இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சூழ்ச்சி செய்து பொய்களை சொல்லி தவறான கணக்குகளை காட்டி பதிந்திருக்கிறார்கள் அப்படின்றது அவருடைய அப்சர்வேஷன். அதற்கான ஆதாரங்களை சொல்றாங்க. என்ன ஆதாரங்கள்? இதற்கு திமுக செய்தி தொடர்பாளர் நேரடியா பதில் சொல்ல முடியுமான்னு நான் சவாலோடு கேட்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதாவது விவசாயத்தின் மூலமாக எனக்கு 55 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தது 5 வருடத்துல அப்படின்னு பொன்முடி அவர்களுடைய மனைவி தாக்கல் செய்திருக்காங்க. அதற்கு என்ன சோர்ஸ் என்று கேட்டால் எந்த சோர்ஸுமே கிடையாது. டெக்னிக்கலா தெரிஞ்சுக்க விரும்புறேன் சூர்யா. இதற்கு முன்னொரு வழக்கு இருக்குல்ல, அதுல பொன்முடி அவர்களினுடைய மனைவி பெயர்ல எத்தனை ஏக்கர் இருக்கு? 100 ஏக்கர் இருக்கு. அந்த 100 ஏக்கரில் இருந்து 55 லட்சம் வந்திருக்க முடியாதுன்றது உங்கள் பார்வை, நீதிமன்றத்தின் பார்வை. அதான் சொல்ல வரீங்களா? அதாவது 28 ஏக்கர் தான் இதுல காமிக்கிறாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறது அதுல 55 லட்சம் வருமானம்னு சொல்றாங்க. ஆனா நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, நாங்க விஏஓ மட்டும் இல்லாம அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுடைய இருக்கக்கூடிய விஏஓக்கள் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ் இவர்கள் எல்லாரையும் அனுப்பி பார்த்து விட்டோம். இந்த 28 ஏக்கர்ல முக்காவாசி இடம் பொட்டல் காடுகளாக இருக்கின்றது. அதிலிருந்து எப்படி வருமானம் வரும்? வருமானம் வரக்கூடிய இடங்களிலிருந்து அதிகபட்சமாக 5 ஆண்டுகளில் 13,81,000 ரூபாய்க்கு மேலாக 1 ரூபாய் கூட வருமானம் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. ஆகையால் 55 லட்சம் வருமானம் என்பது முற்றிலும் பொய்யான தகவல், ஜோடிக்கப்பட்ட தகவல். அதற்கான எந்த ஆதாரமும் தெரிவிக்கவில்லை. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் முடிச்சிடுறேன். இந்த பொன்முடி அவர்களுடைய மனைவி 5 பிசினஸஸ் பண்றதா கணக்கு காட்டுறாங்க. விஷால் எக்ஸ்போர்ட்ஸ், விஷால் ஆட்டோமொபைல்ஸ், விஷால் பப்ளிஷர்ஸ், எவர் ஸ்மைல் என்டர்பிரைனர்ஸ், பொன்னி கயல் பிலிம்ஸ். இந்த 5 பிசினஸ்ல இருந்து 5,66 லட்சம் ரூபாய் 5 ஆண்டுகள்ல எனக்கு வருமானம் வந்திருக்கிறது என்று தாக்கல் செய்கிறார்கள். அதற்கு
இந்த 5 பிசினஸ்ல செஞ்ச எந்த ஒரு டிரான்சாக்சனுக்கான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்ன, ரிசிப்ட்ஸ் என்ன, அந்த இது லேடன் பில்ஸ் எங்க இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்க, மூவி தயாரிச்சிருக்கீங்கன்னா படம் தயாரிக்கிறதுக்காக செலவுப்பட்ட பணத்திற்கான ரசீதுகள் எங்க? இந்த 5 பிசினஸ்ல ஒரு பிசினஸுக்கு செய்ததற்கான ஒரு ஆதாரம் கூட இவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அப்ப 5,66,00,000 பொன்முடி அவர்களுடைய கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அவரின் மனைவியின் கம்பெனிகளை துணைக்கு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீதியரசர் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன, ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் விஜயன் முடிச்சிடுறேன். இந்த பிசினஸ் நடத்துறாங்க இல்லையா, இந்த பிசினஸ்க்கு பொன்முடி அவர்களுடைய மனைவி பல அலுவலகங்களை வாடகைக்கு எடுக்கிறாங்க. யாருடைய அலுவலகம் தெரியுமா? பொன்முடி அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய அலுவலகங்களை வாடகைக்கு எடுத்து அவருடைய கணவருக்கு வாடகை செலுத்திக் கொண்டிருக்கிறார். மாசம் வாடகை செலுத்தினது கூட பரவாயில்ல, அந்த வாடகையில 30% வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு டாக்ஸ் கட்டாம புடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப கேள்வி சூர்யா, ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சொல்றீங்க சரியான ஆதாரங்களை அவங்க கொடுக்கல, அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னா என்ன சோர்ஸ், அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கல, அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு. ஆனா பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவருக்கு சாதகமான அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் இந்த அளவுக்கு அதிகமான சொத்து பொன்முடி அவர்களின் வருமானத்திலிருந்து தான் பெறப்பட்டதுன்னு நிரூபிக்க முடியல அப்படின்னு அங்க அதிகாரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்ல. அப்ப அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும்ல, அந்த வாய்ப்பு உச்சநீதிமன்றம் பார்க்கும்ல. இது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்ததுதான். அதற்கு நீங்க கேட்ட கேள்விய நீதியரசரே மிக தெளிவாக இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறார். பொன்முடி அவர்களிடமிருந்து வந்துதா இல்லையான்றதுக்கு பதில் தெரியலனாலும் அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றதுக்கு 5 ஆதாரங்களை கொடுக்கிறார். 5 ப்ராப்பர்ட்டிஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அந்த எக்ஸிபிட்ல 51, 52, 54, 55 இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ பொன்முடி அவர்களுடைய மனைவி வாங்கியதற்கு நான் தான் பணம் கொடுத்தேன் என்று செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறார் பொன்முடி அவர்கள். அதை நீதியரசர் சுட்டிக்காட்டுகிறார். இரண்டாவது, பொன்முடி அவர்களுடைய மனைவிக்கு வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, 5.5 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னா அதற்கு 60 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த 60 லட்சம் ரூபாய் முதலீடு எங்கிருந்து வந்தது கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதிலே சொல்லவில்லை. இதுல என்ன வித்தியாசம் என்றால், இப்ப நான் வந்து ஒரு ஐபோன் வச்சிருக்கேன்னா இது நான் எந்த காசுல வாங்கினேன்னு நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி கீழே வர்றாங்க. அதனால ஒவ்வொரு கணக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் விதி. அதை அவர்கள் காட்டுவதில் தவறிவிட்டார்கள். ஓகே, இப்ப இதுல என்ன அப்படின்னா, நீங்க இதோட தயவு செய்து உச்சநீதிமன்றம் போவாதீங்க. இலவச ஆலோசனை, சட்ட ஆலோசனையே வழங்கிட்டார், உங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கும். காரணம், இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா டாக்குமெண்டல் எவிடன்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே இல்லைன்றார். இல்லை, இப்போ நான் எஸ்டி சூர்யா பேசும்போது நான் உண்மையிலே அவர் பெரிய எக்ஸ்பர்ட், அவர் சொல்கிற அட்வைஸை கேட்டுக்கலான்னு தான் நினச்சேன். பேசுனதுக்கு பிறகு தானே தெரியுது இது என்னடா டப்பான்னு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, பொன்முடி அண்ணனுடைய வளாகத்தை இவங்க வந்து வாடகைக்கு எடுத்தாங்க, ஏன் எடுக்கக்கூடாது, அவர் மார்க்கெட்டிங்கில் வேற இருக்கிறாங்கிறாரு. அதானே உண்மை. இவங்க 2 பேரும் ஒன்றுன்னா ஐடி எதுக்கு 2 பேருக்கும் தனித்தனியாக தாக்கல் பண்ணணும்? எதுக்காக ஐடி இப்படி வச்சிருக்கு? நான் இப்ப கேட்கறது, அண்ணன் பொன்முடியும் அந்நியாரும் வந்து 2 பேரும் ஒண்ணுதாம்னா இவங்க 2 பேருக்கும் ஐடி தனித்தனியா ஏன் தாக்கல் பண்ணணும்? 2 பேருக்கும் தனித்தனி வருமானம் வரும்னா தானே தாக்கல் பண்ணணும். அப்ப அவங்க 2 பேரையும் தனித்தனியா தானே எடுக்கணும். ஒண்ணு வருதுன்னா விவசாயத்திலிருந்து எங்களுக்கு வருமானம் வந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அது வர வாய்ப்பே இல்லைன்ற முடிவுக்கு நீதிபதி வந்து, நீதிபதி எப்படி வர முடியும்? சரி, நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்கல்ல, அண்ணன் பொன்முடிகிட்ட இருந்துதான் அண்ணி விசாலாட்சி அவர்களுக்கு போச்சு என்கிறதுக்கு எந்த அடிப்படையில் வந்தீங்க சொல்லுங்க. அத சார், நான் என்ன சொல்றேன், எப்பவுமே குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்மானிக்கிற போது 100% சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 1% சந்தேகம் இருக்கும் என்றாலும் அதை
குற்றவாளிக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை அவருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று நீதியரசர்கள் 1900 வழக்குகளில் சொல்லியிருக்கிறார்கள். பேசலாம். கார்த்திகேயன், உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரே ஒரு குறுக்கீடு சுருக்கமா சொல்லி. என்னுடைய கேள்வி என்னன்னா, அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பொன்முடி அவர்கள் கிட்ட இருந்து அவர்களுடைய மனைவிக்கு அந்த பணம் செல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டா கேஸே இல்லையே. அது சொல்ல முடியாததுனாலதானே இப்ப குற்றவாளியின் தீர்ப்பு வந்திருக்கிறது. நான் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல நீதியரசர் இது அண்ணன் பொன்முடியிடம் இருந்துதான் போனது என்ற முடிவிற்கு முன்முடிவிற்கு அவர் எப்படி வந்தார்? அப்படி வரலாமா? வந்தது தவறல்லவா என்பதுதான் எங்கள் வாதம்.